நம்ம இன்றைக்கு ஏன் முகத்தை பார்த்து கர்த்தருடைய குடும்பத்தில் ஒரு வழியை திறக்க போறா நம்புற தேவ பிள்ளைங்க, நம்புற இனி ஒரு நாள் அல்ல, இப்போது கர்த்தருடைய கரம் முன்னால் வருகிறது. இப்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நீ காற்றையும் காண மாட்டா, நீ மழையும் காண மாட்டா, ஆனாலும் வாய்க்கால் நிரம்பும். சபையே, சில நேரத்துல குடும்பத்துல நீங்க மட்டும் நின்னு ஸ்ட்ராங்கா நின்னு கர்த்தர் வழி தரப்பா, கர்த்தர் இந்த வனாந்தரத்தை மாற்றுவார் இப்படி பேசிட்டு இருக்கீங்களா, விட்டுறாதீங்க, சொல்லிட்டே இருங்க. உங்க முகத்தை பார்த்து உங்க கூட இருக்கிற அத்தனை பேர் நடுவுல கர்த்தர் அதிசயத்தை செய்வார். என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், என் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஒரு இக்கட்டு நேரத்திலானாலும் சரி, எந்த காலத்தினாலும் சரி, எந்த வனாந்தரத்திலானாலும் சரி, என் தேடுதல் அவரா இருந்தால் எனக்கு ஆன்சர் உண்டு, எனக்கு பதில் உண்டு. என்னை கர்த்தர் திக்கற்றவராய் விட மாட்டார், என் கூப்பிடுதலை தட்டி போட விட மாட்டார். ஹalleluya. மற்றவர்களுக்கு நடக்காத ஒரு புதிய கிரியை கர்த்தர் உங்க லைஃப் மூலமா செய்ய போறார். மற்றவர்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்தை பார்த்து போறோம், ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் இருக்கிற இடத்துல தண்ணி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இந்த வனாந்தரத்தில் இருந்தால் கர்த்தர் சொல்றார், இந்த எண்ணுல இப்பொழுது நான் உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்க போகிறேன். நீ பழையதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அவர் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குகிறவர். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரத்தின் தெரிந்த நமக்கு ரொம்ப பிடித்தமான பலமுறை நம்மை பலப்படுத்துகிற வசனமானாலும் இன்று கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் தியானிக்க வைத்த வார்த்தை ஏசாயா 43:19 வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என் தேவன் உண்டாக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். இப்பொழுதே அது தோன்றும். இனி ஒரு நாள் அல்ல, இன்றைக்கே என்ன செய்ய போகிற? வனாந்திரத்திலே வழியை கர்த்தர் எனக்காய் திறக்க போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இருக்கிறதை வைத்து நடத்துகிறவர் அல்ல, இல்லாததையும் உருவாக்கி தருகிறவர். ஆமென். அவர் சிருஷ்டிகர். வனாந்திரத்தையும் உண்டாக்கினது கர்த்தர் தான். இந்த வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவதும் கர்த்தர். ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது ஒரு நிச்சயம் இருக்கணும், ஒரு உறுதி இருக்கணும். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் சிருஷ்டிகர். எந்த வனாந்திரத்திலும் வழியை உண்டாக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஒரு நாளும் நம்முடைய ஆண்டோடைய வல்லமையை நம்ம சுருக்கிற கூடாது. சத்துரு தன்னை எவ்வளவு பலமாய் காட்டிக் கொண்டிருக்கிறானோ அதன் நடுவில் ஒரு தேவ பிள்ளை நம்முடைய ஆண்டவர் இன்னும் பலமா காட்டும். ஹalleluya. சத்துரு தன்னை எவ்வளவு பலமா காட்டுறானோ அதன் நடுவில் ஒரு தேவ பிள்ளை அவன் பலத்தை பாடக்கூடாது, அவர் பலத்தை பாடும். வனாந்திரம் தன்னுடைய பலத்தை காட்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு தேவ பிள்ளை அவர் செய்ய போகிற வயல்வெளியை நினைச்சு ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. ஆமென். விழுந்த சத்துருவுக்கு இவ்வளவு பலம் இருக்கும்னா என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் ஆண்டவர் அவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள். கோலியாத்துக்கு 5 தேவர்கள் இருந்தாலும் அவன் எப்படிதான் வாரானா? ஈட்டியோட இல்ல, அவன் யுத்தத்துக்கான ஆயுதத்தோட வர்றான். தாவீதுக்கு ஒரே ஒரு தேவன் தான், இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை. அவன் கையில் ஈட்டியும் கிடையாது, யுத்தத்துக்கான எதுவும் கிடையாது, ஒரு கல்லு. 5 தெய்வத்தை உடையவனுக்கு இவ்வளவு பெரிய ஆயுதம் இருக்குது. தாவீது ஒரு கல் எடுத்துட்டு போறான். ஆமென். கோலியாத்து 5 தேவர்கள் உனக்கு மேல இருந்தாலும் உன் கையில இவ்வளவு பெரிய ஈட்டி இருந்தாதான் உனக்கே நம்பிக்கை இருக்கு, நம்ம சேஃப்னு. எனக்கு ஒரே ஒரு தேவன் தான், நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். என் கையில ஈட்டி வேணாம், என் கையில இருக்கிற கல்லு போதும். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்று நம்புகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya. ஆமென். கிதியோனுக்கு ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாடு வருகிறது வரையிலும் தான் பயந்து பயந்து போராடுகிறான், பயந்து பயந்து போராடுகிறான். இப்ப ஆண்டவரை குறித்த தெளிவு வந்ததும் யாரை கண்டு பயந்தானோ அவங்க முன்னாடி எதிர்த்து நிற்கிறான். ஏங்க, சரியா ஆண்டவரை குறித்த பிக்சர் நம்ம லைஃப்ல வந்துடுச்சுன்னா எது எது நம்ம பயப்படுறோமோ அதுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கிற ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தரும். ஹalleluya. சரியான பிக்சர் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர். எனவே ஆராதிக்கிற தேவ பிள்ளை தேவனுடைய புகழை பாடுவதில், தேவனுடைய வல்லமையை பாடுவதில், தேவனை துதிக்கிறதுல ஒரு நாளும் சோர்ந்துடாதீங்க. சத்துரு தன் பலத்தை அதிகம் காட்டும் போது ஒரு தேவ பிள்ளை ஆண்டோடைய பலத்தை அதிகம் காட்டணும். ஹalleluya. எப்படிப்பட்ட வனாந்திரமானாலும்
என் ஆண்டவருக்கு வழியை உண்டாக்குவது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த வனாந்தரத்தை குறித்த ஒரு தெளிவு இருக்கணும். என்ன வனாந்தரம்? பொதுவாகவே வேதத்திலே அதிகமாய் தேவன் ஜனத்தை நடத்துற பாதையை பார்த்தீங்கன்னாலே வனாந்தரம் தான். மீட்கப்பட்ட ஜனத்தை வனாந்தர வழிதான் கொண்டு போறான். உண்மையில இந்த வனாந்தரம் என்பது என்ன? ஒரு சில காரியங்களை முதலாவது நான் சொல்லிவிட்டு வழியை உண்டாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இந்த வனாந்தரம் என்ன? ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதுடைய 14வது வசனத்திலே ஆகாரை குறித்து இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். வனாந்திரம் என்பது என்னன்னா, அலைய வைக்கும், அலைய விட்டுரும். இருக்கிறது இல்லாமல் போய் அடுத்து அதை கிடைக்காமல் அலைய விடும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான், அலைஞ்சிட்டே இருக்கிறாங்க. வேலைக்கு ட்ரை பண்ணலாம், எத்தனையோ ரசீம் எத்தனையோ இடத்துல கொடுத்தாச்சு, கிடைக்கல. ஒரு பிள்ளைக்கு ஒரு காரியத்தை செய்யலாம், எவ்வளவோ பண்ணியாச்சு, கிடைக்கல. இதுதான் வனாந்திரம். வனாந்திரத்தில் இருக்கிறவன் அலைந்து கொண்டே இருப்பான், அலைய விட்டுரும். சிலர்லாம் முந்த காலத்துலலாம் இந்த அரேப் கண்ட்ரிக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க, சில ஏஜென்ட்டை நம்பி போவாங்க. அவன் சொன்ன வேலை ஒன்றா இருக்கும், ஆனால் அங்கே கொண்டு போய் ஒரு வனாந்திரத்தில் கொண்டு அங்கே அலைவார்கள். பலருடைய சாட்சி இதுதான். ஒரு காலத்தில் அலைந்து திரிந்தேன். ஆமாம், அலைய விட்டுரும் இந்த வனாந்திரம். ஆகார் கையில துருத்தி தண்ணீர் இருக்கிறது, அப்பம் இருக்கிறது. ஆனா அந்த வனாந்திரம் என்ன பண்ணிடுச்சுன்னா, கொஞ்ச நேரத்துல இவளை அலைய விட்டுச்சு. அலைய விட்டு கடைசியில் அது என்ன ஆயிடுச்சுன்னா அழுகையா மாறிடுச்சு. இன்னைக்கு அலைஞ்சு இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அழுகையாய் தான் மாறிக்கொண்டிருக்கிறது. அழுறோம் அலையிறோம், தீர்வில்லை. அழுறோம் அலையிறோம், தீர்வில்லை. இதுல தீர்வு ஒண்ணுதான் வரும், ஒருவரால மட்டும்தான் வரும், அதை உண்டாக்குகிற தெய்வத்தால் மட்டும்தான் வரும். இரண்டாவது, இந்த வனாந்தரம் எப்படிப்பட்டது? யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதுடைய 3வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்வோன் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். அடைத்து போட்டுச்சு. வனாந்திரம் அலைய மட்டும் விடாது, அடைச்சிரும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்த பிறகு ஸ்டாப் ஆயிரும். இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க நம்மளால முடியாது. இதுதான் வனாந்திர வாழ்க்கை. ஆமே, ஆரம்பத்தில் கொஞ்சம் அலையாவது செஞ்சோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கூட எனக்கு பயம். அத திகைத்து திரிகிறார்கள், பயம். அடுத்த ஸ்டெப் நான் வச்ச என்ன ஆயிரும் என் லைஃப்ல, அடுத்த ஸ்டெப் நாங்க இதை வச்ச என் குடும்பத்துல என்ன ஆயிரும், அடுத்த ஸ்டெப் நாங்க இந்த காரியத்துல மூவ் பண்ணா என் பிள்ளை விஷயம் என்ன ஆயிரும். ஆமே, அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாமல் அந்த வாசல் அடைபட்டு வரும். வனாந்திரம் அலைய விடும், வனாந்திரம் அடைத்து போடும். யோபு 1வது அதிகாரம் 19வது வசனத்துல யோபின் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். வனாந்திர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலையிலும் அடிக்க, அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். 3 இந்த வனாந்திரம் அழித்து போடும், அலைய விடும், அடைத்து போடும். அடுத்து வனாந்திரத்திலிருந்து வந்த பெருங்காற்று என்ன பண்ணிருமா, அழிச்சிரும். இந்த வனாந்திர வாழ்க்கையே என் லைஃபா இருக்குமானால் சீக்கிரத்தில் என் லைஃப் பெரிய ஒரு அழிவை பாத்திரம். ஆமென். அடைக்கிறது, அலைகிறது, அழித்து போடுறது. அது மாத்திரம் அல்ல, எரேமியா 17வது அதிகாரம் அதோடைய 6வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் இடங்களிலும் குடியில்லாத ஊர் நிலத்திலும் தங்குவார். அப்ப இந்த வனாந்தரத்தில் இருக்கிறவர்கள் லைஃப்ல அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, நன்மை வரும் ஆனா பார்க்க முடியாது. பல நன்மைகள் வாசல் பக்கத்துல தான் வரும், ஆனா வனாந்தரமா இருக்கிறதுனால அந்த நன்மை வருகிறதை காண மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இது ஒரு பெரிய ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட். பாஸ்டர் வருது பாஸ்டர் கைக்கு, ஆனா அதை என்னால பெற்றுக்கொள்ள முடியல, அந்த காரியத்தை என்னால சுதந்திரிக்க முடியல. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காட்டி எடுக்கிறவர் கிடையாது. இந்த வார்த்தையை நான் சொல்றேன், என் ஆண்டவர் சும்மா கண்ணுக்கு முன்னாடி வந்து காட்டிட்டு பார்த்துட்டு இல்ல இப்படி சொல்லி ஏமாத்த மாட்டார்.
ஆண்டவர் ஒண்ணு கையில எடுத்துட்டார்னா அது என் கையில சுதந்திரிக்க தான் வைப்பார். ஹல்லேலூயா. ஈசாக்க தருவேன்னு சொல்லிட்டு காண்பிச்சிட்டு எடுக்கல. பலிபீடத்துல வைக்க சொன்னாலும் ஆபிரகாமே அவர் காட்டிட்டு எடுக்கிற தெய்வம் கிடையாது. அவர் காட்டுறாருன்னா அது உன் கையில நிற்க பண்ணுவார் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல நன்மை வருது, பல வாசல்கள் திறக்கிறது போல வருது. ஆமே, சிலர்லாம் சொல்லுவாங்க இன்டர்வியூல 4 ரவுண்ட் 3 ரவுண்ட் முடிச்சு 4வது ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டேன் பாஸ்டர். செலக்ட் பண்றது போலதான் பேசினாங்க, ஆனா ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்ண ஆஃபர் லெட்டர் வரல. திருமண காரியத்துக்கு எல்லாம் பேசி டேட் வேற ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வீட்டுல இருந்து போவாங்க. ஆனா வீட்டுக்கு போன போற போன் பண்ணி சொல்லுவாங்க இது வேண்டான்றாங்க. இப்படி ஒரு காரியம் 2 காரியம் இல்ல, நிறைய பேர் வருது ஆனா பார்க்க முடியல. இந்த வனாந்தர வாழ்க்கை நன்மையை காண விடாது. மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிங்கள். அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும்? அதாவது ஒண்ணுமே அகப்படாது. வனாந்தரத்துல நம்ம கையில அகப்படுறது மாதிரி எதுவுமே சுற்றி இருக்காது. ஆமே, 5 அப்பம் இருக்குது, ஆனா என் முன்னாடி இருக்கிற தேவை நிறைய. சரி, இந்த தேவையை சந்திக்கிறதற்கான அடுத்த அப்பங்கள் அகப்படுறதுக்கு இந்த வனாந்தரத்தில் ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டா நோ சான்ஸ், நோ சான்ஸ். சோ இருக்கிறத வச்சு சமாளிச்சா உண்டு, இதை தாண்டி எனக்கு இன்னொன்னு இல்ல. வனாந்தர வாழ்க்கையில இருக்கிறத வச்சு போயிடணும், இதை தாண்டி இன்னொன்னு நான் யோசிக்கவே முடியாது. இதுதான் என் லைஃப், இதுதான் கடைசி வரை. நான் என்ன இன்னைக்கு எப்படி இருக்கிறேனோ, சிலர்ல சொல்ல ஆண்டவரே இப்படியே என்ன எடுத்துருங்க, இல்லையா சொன்னது போல போதும் ஆண்டவரே எடுத்துருங்க, இப்படியே எடுத்துருங்க, இப்படியே எடுத்துருங்க. ஆமே, இந்த வனாந்தரம் வேற ஒண்ணு அகப்படாது. ஆகார் அலைந்து திரிந்தது எதுக்கு தெரியுமா? பிள்ளைக்கு எப்படியாவது தண்ணி எடுத்து கொடுத்தணும், கடை அகப்படாது. வனாந்தரத்தில் இருக்கிறவன் வாழ்க்கையில் ஒன்றுமே அகப்படாது. அது மாத்திரம் இல்ல, கடைசியா எரேமியா 51வது அதிகாரம் அதனுடைய 43வது வசனத்தை வாசியுங்கள். அதின் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்தரமான ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான. அப்ப இந்த வனாந்தரத்துல ஒரு மனுஷனாலும் குடி இருக்கவே முடியாது. வனாந்தரம்னாலே ஒரே வார்த்தையில சொல்றேன்னா அது முடிவு, அது முடிவு, எண்டு, எண்டு. ஆமே, எண்டு. ஆனா இந்த வனாந்தரத்திலிருந்து தான் கர்த்தர் சொல்றாரு, இந்த எண்டுல இப்பொழுது நான் உனக்கு ஒரு புது வழியை உண்டாக்க போகிறேன். நீ பழையதை நினைக்காத, பூர்வமானதை சிந்திக்காத, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி அவர் வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்தது. அதுல ஒரு வார்த்தை நான் சொல்வார், நான் செய்வேன். I will do a new thing. நான் செய்வேன். ஆமே, நீ எனக்கு கீழே இருக்கிறதுனால, நீ என் செட்டைக்குள் இருக்கிறதுனால, அப்படியான இந்த வார்த்தையை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமே, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற வனாந்திரம் வாழ முடியாது என்று அல்ல, அங்கேதான் வாழ்க்கை உண்டாகவே போகிறது. என்னை நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்தது அழிப்பதற்கல்ல, எனக்கு வாழ்க்கை தருவதற்கென்று நம்புகிறவர்கள் விசுவாசத்தோட கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஓசியா 2:14-15. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களை நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அவள் அங்கே தன் இளவயது நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வனாந்திரத்துல என் லைஃப்ல கர்த்தர் களிப்பையும் சந்தோஷத்தையும் காண வைக்க போகிறார் என்று? ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம்.
மற்றவர்களுக்கு வனாந்தரம் என்பது முடிவு, தேவ பிள்ளைக்கு வனாந்தரம் என்பது துவக்கம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிதான் உங்க ஸ்டார்டிங்னு சொல்லுங்க. ஆமா, எப்பா என்ன சிரிப்பு வருது இப்போ. இவ்வளவு நேரம் வனாந்திரத்தை பத்தி அப்படி சொல்லும் போது உங்க முகம் போன போக்கு இருந்த. ஆமாம், ஆனா இந்த வனாந்திரம் மற்றவர்களுக்கு முடிவு. உலகம் சொல்லும் இதோட முடிஞ்சிச்சு. ஒரு தேவ பிள்ளை அது ஓகேன்னு சொல்லிடுறது, ஆமான்னு சொல்லிடாதீங்க. ஆண்டவர் சொல்ற, இதோ இப்பொழுது நான் புதிய காரியத்தை, நீ பழையதை நினைக்காத, இந்த வனாந்திரத்தை நினைக்காத, என் ஆண்டவர் இதை செய்வார் என்று நம்புகிற தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் சியோனுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். ஏசாயா 51வது அதிகாரம் அதுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 51:3. எல்லாரும் இந்த வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். எல்லாரும் இந்த கடைசி வார்த்தையை சேர்ந்து வாசிப்போமா? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கு. எதில் உண்டாகும்? இந்த வனாந்திர வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென். கொஞ்சம் முன்னாடி ஜெபித்தீங்களே, என்னை கடாட்சியும் ஆண்டவரே, என்னை கடாட்சியும் ஆண்டவரே, என்னை சந்தியும் ஆண்டவரே என்று இயேசுவின் நாமத்தில் அந்த ஜெபத்தோடு சேர்த்து இந்த வசனத்தை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அவர் சந்தித்து சீயோனை உனக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வாராக, உன் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் தேறுதல் அடைய செய்வாராக. இது உன் மதில்கள் எழுப்பிக்கும் காலம் வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க என் லைஃப்ல இது நடக்கும்? என் லைஃப்ல இது நடக்க போகுது சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, என் லைஃப்ல இது நடக்க போகுது நம்புறவங்க ஹல்லேலூயா. இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னது போல ஏதாவது ஒரு காரியம் அலைந்து திரிகிற நிலையில யாராவது இருக்கிறீங்களா? அடைத்து போட்ட நிலையில இனி இதுல இருந்து எப்படி பாஸ்டர் வெளியில வர போகிறேன்? ஆமென். எல்லாம் என் லைஃப்ல நடந்தது எல்லாமே என்னை அடைக்கிறதா தான் இருந்தது, அழித்து போடுறது போல சூழ்நிலை. இதோட முடிஞ்சிச்சு பாஸ்டர். நன்மை வருது ஆனா காண முடியல. ஆமென். இருக்கிறத வச்சேதான் நீ செய்ய வேண்டியது, வேற ஒண்ணுமே கையில அகப்படல. ஆமென். கடைசியா சொல்லணும்னா போதும், முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. இப்படிப்பட்ட வனாந்திரத்தில் இருக்கிற உள்ளமே, நீ பழையதை நினைக்காத, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை தைரியத்தோடு சொல்லுகிறேன். இந்த வனாந்திரத்துல தான் உங்களுக்கான வழியும் இருக்குது, உங்களுக்கான வாழ்க்கையும் இருக்குது. இந்த வனாந்திரத்துல தான் உங்களுக்கான வழியும் இருக்குது, உங்களுக்கான வாழ்க்கையும் இருக்குது. ஹல்லேலூயா. இந்த வனாந்திரத்திலிருந்து அவர் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக மாட்டார். மாற இந்த வனாந்திரத்தில் தான் எனக்கான வழியும் எனக்கான வாழ்க்கையும். நம்புறவங்க கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, இந்த வனாந்திரத்தில் தான் எனக்கான வழியும் எனக்கான வாழ்க்கையும். பலர் ஜெபிக்கிறது என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்திலிருந்து என்ன மாத்துங்க. மாத்த மாட்டார். இந்த வனாந்திரம் தான். ஆனா இந்த வனாந்திரத்துல மற்றவர்களுக்கு மாறினாதான் இதுல சொல்யூஷன், நான் மாறாம இருந்ததான் சொல்யூஷன். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இதுல இருந்து வேற இடத்துக்கு போனாதான் சொல்யூஷன். சிலர்லாம் ட்ரை பண்றீங்க, இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போயிடலாம், விட மாட்டார் ஆண்டவர். ஒன்ன நயங்காட்டி வனாந்திரத்துல கொண்டு வந்தது இன்னொரு இடத்தை செலக்ட் பண்றது கிடையாது. இங்க இருந்து தான் உனக்கு தோட்டம், இங்க இருந்து தான் உனக்கு திராட்சை தோட்டம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? என் ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல. வனாந்திரத்தில் கொண்டு வந்தது வாழ்க்கை தர, வனாந்திரத்தில் கொண்டு வந்து வழியை உண்டாக்க. உலகத்தை பொறுத்தவரை வனாந்திரத்துக்குன்னு ஒரு பிக்சர் இருக்குது. அதுதான் நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். வனாந்திரத்துல ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா இதுதான் லைஃப், இது உலகத்தின் பார்வை. ஆனா கர்த்தர் எதுக்கு வனாந்திரத்துல கொண்டு வந்தார்னா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்களா, இது இல்ல, உனக்கு நான் ஒரு நியூ வே ஓபன் பண்றேன். ஆமென். அத நான் இப்படி சொல்றேன், மற்றவங்களுக்கு திறக்காத ஒரு புது வழியை, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போறார் நம்புகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மற்ற ஜனங்கள் சமுத்திரத்துக்கு முன்பாக வந்தால் அதன் மேல போக முடியாது. ஆனா தேவ பிள்ளை சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்தா அதுல ஒரு வழி இருக்கும். மற்றவர்கள் மாறாவ டேஸ்ட் பண்ண கசப்பு கசப்பு தான். ஆனா தேவ பிள்ளை நீ மாறாவ டேஸ்ட் பண்ணிட்டேனா அது கசப்பல்ல, அது இனிப்பாய் மாறும். ஹல்லேலூயா, ஆமென். தேவன் சும்மா நடத்த மாட்டார். நயங்காட்டி வனாந்திரத்தில் கொண்டு வந்தது
அழிக்க அல்ல, வாழ்க்கை தர. ஒரு விஷயம் வார்த்தைக்குள் போறதுக்கு முன்பாக வலதுக்கார எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? இப்பொழுது அது தோன்று, இப்பொழுது அது தோன்று. இது எனக்கான வார்த்தை. இன்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள், இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அலைந்து திரிவதில்லை, இனி நீ அழிந்து போவதில்லை. இருக்கிறதை கர்த்தரிடத்தில் கொடு. அந்த 5 அப்பம் கர்த்தர் கையில் எடுத்து ஆசீர்வதித்தது போல உன்னுடைய இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வாதமாய் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வனாந்திரத்திலே தான் வழியும் வாழ்க்கையும் உண்டாக போகிறது. வேதத்திலே ஒரு சம்பவத்தை முன்வைத்து ஒரு 3 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இன்று காலையில தியானிக்க வைத்த வார்த்தைகளை, தெரிந்த வார்த்தைகள், தெரிந்த சம்பவம். இந்த வசனத்திலே வைத்து, இந்த அதிகாரத்தை வைத்து ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டது நமக்கு தெரியும். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத், யூதாவின் ராஜா, ஏதோமின் ராஜா, 3 பேரும் யுத்தத்திற்காக சத்ருவை போராட புறப்பட்டு போகும்போது அவர்கள் வனாந்திர வழியாய் போகிறார்கள். கொஞ்ச நேரத்திலே தண்ணீர் கிடைக்காமல், அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, கூட வந்த எல்லாருக்குமே தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகள் கூட வந்த மிருகங்களுக்கு தண்ணீர் இல்லை, எதுக்குமே தண்ணீர் இல்லை. இப்படி வந்தபோது அவங்களே சொல்ல தொடங்கிட்டாங்க. இஸ்ரவேல் ராஜா சொல்லிட்டார், அவ்வளவுதான், நம்ம முடிஞ்சிச்சு, இதுக்கு மேல நம்மால் போக முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கும் போது நமக்கு தெரியும், எலிசாவின் இடத்தில் வருகிறார்கள். எலிசாவின் இடத்தில் வந்து காரியத்தை சொன்னதும் எலிசா சொல்லுகிற வார்த்தை தான் 2 ராஜாக்கள் 3:18 வாசியுங்கள். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். ஆமே, ஒரு மாதம் முழுவதும் இந்த வசனம் பேசிட்டாரு. ஆனாலும் இந்த நாளிலே கர்த்தர் திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்றாரு. இந்த வனாந்திரத்தை மாத்துறது என் அப்பாக்கு அற்ப காரியம். ஆமென். எத்தனை பேர் வலது கரத்தை சத்தமா என் கூட சொல்லுங்க, என் அப்பாக்கு இது அற்ப காரியம். அவ்வளவுதான். ஆமென். யார் கேட்டாலும் சொல்லுங்க, என் அப்பாக்கு இது அற்ப காரியம். அவர் அப்பாவா பாக்குறவங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் அவர் பிள்ளை. இது என் ஆண்டவருக்கு, என் அப்பாவுக்கு இது அற்ப காரியம். இது அற்ப காரியம். வனாந்திரம், நமக்கு வனாந்திரத்தை பெருசா பார்த்துட்டு உலகத்துக்கு இது கடினமான காரியம். ஆனா இது பரலோக என் தகப்பனுக்கு இது அற்ப காரியம். ஆமென். சொல்லி நமக்கு தெரியும், தண்ணீர் இல்லாமல் இருந்த அந்த வனாந்திரத்திலே தண்ணீர் இருக்கிற ஒரு இடத்தை காட்டி எலிசா, நீங்கள் அங்கே போங்கள் என்று சொல்லவில்லை. அங்கே போங்க, இந்த ஏரியால தண்ணி இருக்கு, அப்படி காட்டல. அதான் சொன்னேன்ல, இந்த வனாந்திரத்துல தான் வாழ்க்கையும் வழியும். ஹல்லேலூயா. இன்னைக்கான செய்தி, இந்த வனாந்திரத்திலிருந்து உடனே இன்னொரு இடத்துக்கு கொண்டு, அப்படி அல்ல, இந்த வனாந்திரத்துல தான் கர்த்தர் வழியையும் வாழ்க்கையை உண்டாக்க போகிறார். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் அனுமதித்த இந்த வனாந்திரத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நடக்காத ஒரு புதிய கிரியை கர்த்தர் உங்க லைஃப் மூலமா செய்ய போறார். மற்றவர்களுக்கு தண்ணி இருக்கிற இடத்தை பார்த்து போனோம், ஆனா எனக்கு அப்படி இல்லை, நான் இருக்கிற இடத்துல தண்ணி வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர்களுக்கு நடந்த அற்புதம் என்பது தண்ணீர் வந்தது. தாகத்துல தவன்றிருந்த இவர்களுக்கு தண்ணீர் வந்தது. ஆனால் தண்ணி எப்படி வந்துச்சு? இவர்கள் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போகவில்லை, மாறா இவர்கள் இருந்த இடத்துல தண்ணீரை வர வைத்தார். வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குற தெய்வத்தை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. தண்ணீர் வர்றது ஒரே வசனத்துல முடிச்சிட்டார். தண்ணீர் வர்றது ஒரே வசனம் தான், ஒரே வசனம். ஏன்னா இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. வனாந்திரத்தை ஏதேனாய் மாற்றுவதற்கு பல ஆண்டுகள் தேவை கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு இரவு போதும். ஒரு கோலை பூத்து காய்த்து அதை பழம் கொடுக்க வைக்கிறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு இரவு. உண்மையிலேயே கோலை ஆண்டவர் வந்து என்ன சொல்லி கோலை வைக்க சொல்வார்னா, எல்லா கோல்களையும் கொண்டு வந்து வை, எந்த கோல் துளிர் விடுதோ, அப்படித்தானே? துளிர் விடுறதுன்னா அந்த கோல்ல இருந்து ஒரு சின்ன இலை வரணும், சின்ன இலை. அதாவது உலர்ந்த கோல், எல்லா கோல்களுமே உலர்ந்தா இருக்கு. இந்த கோல், ஆரோனுடைய கோல் ரொம்ப உலர்ந்தது, ரொம்ப வயசானது. இந்த கோல்ல துளிர் விட்டா போதும், அதுவே பெரிய மிராக்கிள். ஆனா ஒரு இரவு சமூகத்தில் இருந்த போது துளிர் மட்டும் விடல, அதுல இலை வருது, பூ வருது, காய் வருது. ஆமென். எங்க ஆண்டவர் செய்ய தொடங்கிட்டார்னா அவரை பிடிச்சு நிப்பாட்டவே முடியாது, நிப்பாட்டவே முடியாது. செய்ய வைக்கிறது நம்ம வேலை, செஞ்சு பிடிக்கிறது அவர் வேலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் வார்த்தைக்குள் போக விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. இது ஆண்டவருக்கு அற்ப காரியம். ஆனால் இங்க இந்த அற்ப காரியமான இந்த அற்புதத்தை இவர்கள் சுதந்தரிப்பதற்கு இவர்களிடத்தில் வெளிப்பட்ட 3 காரியங்கள். இந்த 3 காரியங்களை நாம் ஒவ்வொருவரும் கவனிக்க வேண்டும். முதலாவது, நான் 3 முதல்ல சொல்லிறேன். உங்கள் வழியை கவனிங்கள். உங்கள் வழியை கவனிங்கள். வனாந்தரத்தில் உங்கள் வழியை கவனிங்கள். ஆமென். இரண்டாவது, வார்த்தையை கவனிங்கள். வார்த்தையை கவனிங்கள். மூன்றாவது, விசுவாசத்தை காண்பியுங்கள். ஆமென். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். வழியை கவனிக்கணும். இரண்டாவது, வார்த்தையை கவனிக்கணும். மூணாவது, விசுவாசத்தை காண்பிக்கணும். விசுவாசத்தை நான் ஃபர்ஸ்ட்ல விசுவாசத்தை கவனிங்கள் தான் எழுதினேன். ஆண்டவர் தலையில தட்டி சொன்னார், நீ கவனிச்சதெல்லாம் போதும், நீ காட்டுண்டார். ஆமென். செய்திக்குள் போகும்போது புரியும். வழியை கவனிங்கள். பாருங்க, இந்த 2 ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ராஜா சொல்லி இப்பொழுது புறப்படுகிறார். 8-9 வசனங்களை வாசிங்க. 7 முதல் வாசிங்கள். மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பியதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியா என்றான். 9வது வசனம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி தீர்ந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கு மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் இல்லாமற் போயிட்டு. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்லுகிறான்? ஐயோ, இந்த 3 ராஜாக்களை கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று சொல்லி வனாந்தரத்தில் அவன் ஒரு வழியை பார்க்கிறான். இஸ்ரவேலின் ராஜா இப்போ இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் கிடைக்காமல் போனது அவனுடைய வழியில அவன் என்ன சொல்றான்? ஐயோ, முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. இஸ்ரவேலின் ராஜா இப்படி முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது யோசபாத் என்ன சொல்லுகிறார்? 11வது வசனத்தை வாசிங்கள். நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று இஸ்ரவேலின் ராஜா ஒரு வழியாய் பார்த்து ஒன்றை பேசிக் கொண்டிருக்கும் போது யோசபாத் இன்னொரு வழியை செலக்ட் பண்றார். அது எந்த வழினா, தண்ணி எங்க கிடைக்கும் என்றல்ல, பிரசனை எங்க கிடைக்கும் என்று. ஹalleluya ஹalleluya. தண்ணீர் எங்க கிடைக்கும் என்றல்ல, பிரசனை எங்க இருக்கு, சமூகம் எங்க இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு, கர்த்தரிடத்தில் வந்து என் காரியத்தை வைக்கிறதற்கு, இந்த காரியத்தை விசாரிக்கிறதற்கு தீர்க்கதரிசி ஒருவரும் இங்க இல்லையா என்கிற அந்த வழியை போக்கஸ் பண்றார். அவன் இந்த வார்த்தையை சொன்னதும் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்ப இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரன் இத சொல்றானா, இஸ்ரவேலின் ராஜாக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அவன் பார்க்கிற வழி ஒண்ணு இருக்குது, யோசபாத் பார்க்கிற ஒரு வழி ஒண்ணு இருக்குது. இப்ப 2 பேரும் பார்க்கிற வழியில யாருக்கு ஆன்சர் கிடைச்சு தெரியுமா? யோசபாத் பார்க்கிற வழி. அதன் அர்த்தம் என்ன? ஒரு இக்கட்டு நேரத்திலானாலும் சரி, எந்த காலத்தினாலும் சரி, எந்த வனாந்தரத்திலானாலும் சரி, என் தேடுதல் அவரா இருந்தால் எனக்கு ஆன்சர் உண்டு, எனக்கு பதில் உண்டு. என்னை கத்த திக்கச்சவனாய் விட மாட்டார், என் கூப்பிடுதலை தட்டி போட விட மாட்டார். ஹalleluya. ஆமென். யோசபாத் இந்த கொஸ்டினை வச்சதும் இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரன் வேணும்னா தேடி பார்க்கலாம் என்று அல்ல, உடனே இமிடியேட் ஆன்சர் வருது. இருக்குது வழி, இருக்குது வழி. ஏங்க, எந்த வனாந்திரத்தில் நீங்க இருந்தாலும் ஒருவரிடத்தில் வழி உண்டு, அவரிடத்தில் தான் நான் வந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya ஆமென். யோசபாத் விசாரிச்சு வந்தான், ஆனா நம்மள கர்த்தர் இழுத்து வந்தார். ஆமென். நம்ம விசாரிச்சு வரல, வழி உண்டா, அவர் நம்மளை இழுத்து, இதுதான் வழி, நானே வழியும் சத்தியம், நம்மளை இழுத்து கொண்டு வந்தார். நான் சொல்ல வர வார்த்தை, என் வனாந்தரத்துல என் தேடுதல், என் வழி சரியா இருந்தால், ஆமா, தண்ணீர் இல்ல ஐயோன்ட்டு ஒருத்தன் புலம்பும் போது இன்னொருத்தன் கேட்கிறான், என் பிரசனை எங்க இருக்கு, சமூகம் எங்க இருக்கு. அவன் தேடுதல் எதுக்கு போகுதுன்னா தண்ணீருக்கல்ல, தெய்வ பிரசனத்துக்கு.
அவன் தேடுதல் எதுக்கு போகுதுன்னா தண்ணீர் இல்ல, அவருடைய வார்த்தைக்கு. அவருடைய தேடுதல் எதுக்கு போகுதுன்னா தண்ணீர் மேல இல்ல, அவர் மேல போகுது. இதைதானே யூதாவின் வனாந்திரத்திலிருந்து தாவீதும் பாடுகிறார். சங்கீதம் 63வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் மகிமையும் கண்டேன். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமை. வனாந்திரத்திலிருந்து தாவீது பாடுற பாட்டை கவனிச்சிங்களா? நாம வனாந்திரத்திலிருந்து என்ன பாடும்? நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. யார பாட்டு? என்ன பாட்டுக்கா? வனாந்திர யாத்திரையில் களைத்து நான் இது பாடுவோம். அல்லது என்ன பாடுவோம்? வறண்டு போன வாழ்வானாலும். என்ன கோரசா பாடுறீங்க பாத்தீங்களா? யாராவது வனாந்திரத்திலிருந்து ஆண்டவரே எனக்கு உங்களை பார்க்கணும் சொல்லுவோமா? எவ்வளவு சீக்கிரம் இந்த வனாந்திரம் வயல்வெளியா மாறதுக்கு நம்ம பிரேயரம் சொல்லணுமோ சொல்லுவோம். தாவீதுடைய ஜெபத்தை பாருங்க. யூதாவின் வனாந்திரத்திலிருந்து அவன் கேட்கிறது வயல் நிலமா மாத்துங்கல்ல, எனக்கு உங்களை பார்க்கணும், எனக்கு பிரச்சனை வேணும், நான் உங்களை பார்க்கணும். இப்படி தேடி வந்தவன் என்ன சொல்றா தெரியுமா? நான் வல்லமையும் கண்டேன், நான் மகிமையும் கண்டேன். வனாந்திரத்தில் வல்லமை வெளிப்படும், வனாந்திரத்தில் மகிமை வெளிப்படும். அப்படியானால் நான் ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன், தேட வேண்டியவரை சரியாய் தேடினால் தேடி வர வேண்டியதெல்லாம் சரியாய் வந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. இந்த 3 பேர்ல இஸ்ரவேலின் ராஜா ஒரு வழியில தேடி தேடி பார்த்து ரிசல்ட் என்ன தெரியுமா? ஐயோ. ஆனால் யோசபாத் ஒரு வழியை செலக்ட் பண்ண ரிசல்ட் என்ன தெரியுமா? தண்ணீர் தேடி வருது. சபையை தேடி வந்தது சரினா உன்னை தேடி வர வேண்டியதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நம்புறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. தேடி வரும். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? பாரம் ஜாஸ்தி ஆகுதுன்னா சபையை பாதத்தை இறுக பிடி. ஹல்லேலூயா. ஆமே. இன்னைக்கு நிறைய பாரம் ரொம்ப ஜாஸ்தியாக ரீசனே பாதத்தை ஃபர்ஸ்டே பிடிக்காததுனால. பற்பல வேலைகளை குறித்து மார்த்தால் எடுத்த உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. இப்ப அவங்க கிச்சனுக்குள்ள போய் வேலை ஜாஸ்தி ஆயிட்டு ஒருவளாய் நின்று செய்யும் போது இப்ப பற்பல வேலைனால வருத்தப்பட்டிருக்கும் போது அவ வந்து சொல்றா, ஆண்டவரே மரியாதை ஒண்ணு வர சொல்லுங்க, என்னால முடியல ஆண்டவரே. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, இவ பிடிச்சது போல நீ ஃபர்ஸ்ட்லயே பிடிச்சிருந்தேனா இந்த பாரம் உனக்கு வந்திருக்குமா? இயேசுன்னு ஒருத்தர் உன் வீட்டுல இருந்த பிறகு நீ பாரத்தை தான் பார்க்கிறே தவிர பாதத்தை பார்க்க மாட்டேங்கிற. எனக்கு வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற ஒருவர் இருக்கிறார் என்று தெரிந்த பிறகும் இந்த வனாந்திரத்தில் என்ன சொல்யூஷன் யார் மூலமா உண்டாக இப்படிதான் பார்க்கிறோமே தவிர அவரை பார்க்க மாட்டேங்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, உன் வேலைக்காரன் சொல்றான், என்ன சொல்றான்? இங்க எலிசா இருக்கிறார். அப்ப நீ அல்லவா சொல்லி இருக்கணும், இஸ்ரவேலின் ராஜாவே எலிசாவினிடத்தில் போ, அவர் நமக்கு காரியத்தை சொல்லுவார், அவர் நமக்கு சொல்லுவார், அவர் நமக்கு நன்மையை காட்டுவார். இப்படி நீ அல்லவா சொல்லி இருக்கணும். ஆனா நீ சொல்லாம யோசபாத் சொல்றா. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்க வந்ததும் எலிசா சொல்லுவாரு, இஸ்ரவேல் ராஜா உன் முகத்தை பார்த்ததுனால நான் சொல்லல. இந்த யோசபாத்னு ஒருத்தன் பாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுக்கிறவனுக்காக வனாந்திரத்திலே ஆண்டவர் வழியை திறப்பார். விசுவாசிக்கிற உள்ளங்கள் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேட வேண்டியவரை தேடுங்கள், தேடி வர வேண்டியவர்கள் தேடி வரும். ஹல்லேலூயா. பாரம் ஜாஸ்தியான இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல இன்னைக்கு பாரம் மிகுதியான பிறகுதான் பாதத்தை பிடிப்போம். ரொம்ப ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறது எப்ப தெரியுமா? பாரம் மிகுதியான பிறகு. ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை ஸ்டார்டிங்லே தெரியும் போது பாதத்தை பிடிக்கிறோம் என்றால் கர்த்தர் பிரச்சனையை வளர விட மாட்டாருங்க, வளர விட மாட்டார். தண்ணீர் கிடையாமல் ஆகார் அலைந்து திரிந்து வந்து உட்கார்றா, முடியாது, இதுக்கு மேல முடியாது. அப்படி வந்து உட்கார்ந்த பிறகுதான் கர்த்தர் ஆகார கூப்பிட்டு, ஃபர்ஸ்டே உட்கார்ந்து இருந்தா பேசியிருப்பாரா? பேசியிருக்க மாட்டாரா? பேசியிருந்திருப்பார். இவ்வளவு அலைய தேவை இருந்திருக்காது. ஃபர்ஸ்டே ஆகாரே நீ உட்கார்ந்து இருந்தேனா அந்த துருத்தி தண்ணீர் தீரதுக்கு முன்பாகவே உனக்கு ஒரு நீரூற்ற கர்த்தர் காமிச்சிருப்பார். நீ உட்கார்ற அவர் வெயிட் பண்றாரு. ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இவ எப்போ உட்காருவா?
இவ எப்போ வந்து உட்காருவா? அவள் அலைந்து திரிந்து எண்டுல இன்னைக்கு நிறைய பேர் எண்டுல தான் வந்து உட்காரும். எல்லாம் முடிஞ்சு கைவிட்டு, நிறைய இடத்துல ட்ரை பண்ணி முடிஞ்சு கைவிட்டுட்டு கடைசியில் அப்பா நான் சரணடைந்தேன் வந்து உட்கார்ந்துரும். மரியாள் இயேசு வீட்டுக்குள்ள வந்ததும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உட்கார்ந்துட்டா. ஆண்டவர் சொல்ற, இருந்தா இப்படி இருன்றார், இருந்தா இப்படி இரு. இந்த மரியாளுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆண்டவர் ரெடி. இந்த மரியாள் அழுத அவர் கண்ணுல கண்ணீர் வரும். இந்த மரியாளுக்காக 4 நாட்கள் கல்லறை கத்த திறந்த அற்புதம் செய்ய என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya, ஆமென். வழியை கவனியுங்கள். ஒரு வனாந்தரத்தில் என் வழி எதை நோக்கி? தேவ சமூகத்தில் இருக்கிறேனா, பிரசன்னத்தில் இருக்கிறேனா, ஜெபத்தில் இருக்கிறேனா? ஆமென். யோசபாத் இதை தேடுகிறார். என் வழியை நான் திருத்தி விட்டாலே போதும், பல காரியங்கள் என் வாழ்க்கையில வாய்க்க பண்ணி கொண்டே இருக்கும். வந்து எலிசா இப்ப தண்ணீர் தேடுறது ஸ்டாப் பண்ணி இஸ்ரவேல் ராஜா சொல்ற, அவ்வளவுதான், தண்ணி கிடையாது, நம்ம முடிஞ்சிச்சு சொல்லும் போது, ஐயா நீ அப்படி தேடுறத ஸ்டாப் பண்ணி இந்த வழியை பிளாக் பண்ண. இனி ஒரு வழி இருக்கு. எந்த பக்கத்துல வழி அடைத்தாலும் நமக்காய் வழியை திறக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் கிட்ட வந்து நில்லு. ஹalleluya. தாவீதை போல வனாந்தரத்தில் இருந்தால தேடுதல் அவராய் இருக்கட்டும். அப்படி தேடுவீர்களானால் தேடி வர வேண்டியவைகள் தேடி வரும். நீங்கள் வர வேண்டியவரிடத்தில் வந்தாலே போதும். உங்களிடத்தில் வர வேண்டியதெல்லாம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வர வேண்டியதெல்லாம் வரும். ஆமா, கரெக்ட். வர வேண்டியதெல்லாம் தாவீது சொல்ற, நன்மையும் கிருபையும் நான் தொடருவேன், என்னை தொடரும். அப்ப நீ என்னப்பா செய்வ? அவர் என் மேய்ப்பர், அவர் என்னை நடத்துவார். அவர் ஃப்ரெண்ட்ல போக போக நான் பின்னாடி போயிட்டே இருப்பேன். அவரை நான் ஃபாலோ பண்ண என்ன ஃபாலோ பண்ண வேண்டியதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கும். இதுதான் தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்வார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹalleluya, ஹalleluya, அவர் வழி நடத்துவார். ஆமென். பாருங்க, சவுல் கழுதையை தேடி அலைந்து கொண்டிருந்த போது அங்கேயும் ஒரு வேலைக்காரன் அழகாய் சொல்லுவான். சவுல் என்ன சொல்லுகிறார்னா, கழுதை காணாம இப்ப அவர் என்ன தீர்மானத்துல வந்துட்டார்? 6வது வசனத்துல 1 சாமுவேல் 9:6. அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறது எல்லாம். அந்த வேலைக்காரர் சொன்னதுல கவனிச்சீங்களா? தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அங்கே போவோம். அவர் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். சவுல் இப்போ எதுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறாரு? கழுதைக்காக. அப்ப இந்த வேலைக்காரன் என்ன சொல்லி இருக்கணும்? நாம் அவர்கிட்ட போகும்போது கழுதை எங்க இருக்குன்னு சொல்லுவார், இப்படிதானே சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? நாம் போக வேண்டிய வழியை, நீ எந்த ட்ராக்ல நடந்தா உனக்கு இது கிடைக்குங்கிறத காட்டுவா. ஆமென். இது எந்த வழி? இந்த வனாந்தரத்துல உங்களுக்கு ஒரு வழி உண்டாகணும்னா நீங்க எந்த வழியில இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். கழுதை கிடைக்கும் என்றல்ல, வழி காண்பிப்பார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், சவுல் இந்த ட்ராக்ல வர கழுதையை பத்தி சொல்லவே மாட்டார். ஏன்னா இப்போ சவுலுக்குன்னு ஒரு ட்ராக் ஆண்டவர் போட்டு வச்சிருக்கிறார். என்ன ட்ராக்னா, இப்பொழுது இவன் கழுதையை மேய்க்கிறவனா அல்ல, இப்பொழுது ஜனத்தின் மேல ஆளுகை செய்கிறவனாய் இந்த ட்ராக்குக்கு இப்ப சவுலை கொண்டு வரணும். நீங்க நல்ல சாமுவேல் இடத்துல வந்து இரவிலே தங்கி காலையில் எழுந்து சாமுவேல் சொல்லுவார் சவுல் கிட்ட, உன் வேலைக்காரனை முன்னாடி அனுப்பு, நீ சட்டை தரித்து நில், நான் உன்னோடு கூட பேச வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி சவுலை நிறுத்தி அவனை முத்தமிட்டு அவன் மேல அபிஷேக தைலத்தை ஊற்றி அவனுடைய எல்லா காரியங்களையும் சொல்லும் போது சொல்லுவாரு, நீ போகிற வழியிலே செய்தி வரும், உன் தகப்பனுடைய கழுதை ஆகப்பட்டுச்சு. அப்ப அந்த ட்ராக்ல வர்றது வரை இவனுக்கான வழி உண்டாகவில்லை. இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன், என்னுடைய வழியில என் வழி ரொம்ப முக்கியம். என்னுடைய பெயின்ல என்னுடைய பாத் ரொம்ப முக்கியம். ஹalleluya. என் வழியில நான் எந்த வழியை செலக்ட் பண்றேன். ஆமென். இந்த வேலைக்காரனுக்கு கிளியரா தெரியுது, சவுலே நாம் இப்படி அலைந்து திரிகிறோமே, இந்த அலைச்சல் ஸ்டாப் ஆகணும்னா ஒரே ஒருவரால மட்டும்தான் முடியும்.
ஒரே ஒருவரால மட்டும், இந்த வார்த்தையை சபைக்கு சொல்லுகிற, இந்த வனாந்தர ஸ்டாப்பாக்க ஒரே ஒருவரால மட்டும் நான் முடியும். அவர்கிட்ட தான் நான் வந்து இருக்கிறேன்னு சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, இனி ஒரு வழியே பார்க்காதீங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றவங்க சத்தமா இயேசுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதை விட்டு வேற ஆப்ஷனை பார்க்காதீங்க. எத்தனை அனுகூலமான மனிதர்கள் உங்க பக்கத்துல வந்தாலும், ஹalleluya, எத்தனை சூழ்நிலைகள் அனுகூலமா வந்தாலும் ஆப்ஷன் ஒண்ணுதான், ஜீசஸ். ஜீசஸ் எனக்கு இந்த வனாந்திரத்துல வழியை உண்டாக்க என் இயேசுவால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஒரு தேவ பிள்ளைகள் கிளியரா இருக்கணும். எனக்கு 2 ட்ராக் நோ, ஒரே ட்ராக் ஜீசஸ். ஹalleluya. சத்துரு பல விதத்துல கொண்டு வர பல ட்ராக் காண்பிப்பான். தேவ பிள்ளைங்க இந்த காரியத்துல ஸ்ட்ராங்கர். யோசபாத் பாருங்க, யோசபாத் ஆரம்பத்திலேயே இந்த இஸ்ரவேல் ராஜா ஒரு கைடன்ஸ், ஒரு ஆலோசனை கேட்டிருந்தானா யோசபாத் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பார், இங்க ஏதாவது தீர்க்கதரிசி இருக்காங்களா? இஸ்ரவேல் ராஜா அதை பார்க்காமல் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிறார். எல்லாத்தையும் அப்படி பார்த்து பார்த்து இப்பதான் ரிசல்ட் 0, ஒண்ணுமே இல்லை. இப்பதான் யோசபாத் கூப்பிட்டு சொல்ற, ஐயா ஒரு வழி. என்ன வழி? இங்க யாராவது தீர்க்கதரிசி இருக்கிறானா? இந்த வார்த்தையை சொல்லும் போதே சொல்லுகிறேன், ஆமா, நீங்க யோராமா இருக்காதீங்க, நீங்க யோசபாத்தா இருங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் பல வழியை சொல்லும் போது, சபையை நீ ஒரு ஆளா நின்று அந்த வழியை காண்பித்து கொண்டு, கர்த்தர் உன் மூலமா பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்க மூலமா பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஒருவனை கொண்டு என் குடும்பத்துக்கு தயவு கிடைக்கும், என் ஒருவனை கொண்டு என் குடும்பத்தில் வாசல் திறக்கும், என் ஒருவனை கொண்டு. ஷாந்தரபாலா கதரியாதரா. இந்த வார்த்தை சொல்லும் போது, யோசபாத் இப்படி சொல்லும் போது யோராமுக்கு முகம்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவர்கிட்டயா? அதனாலதான் எலிசா வந்தோன்னு சொல்றாரு, உன் முகத்தை பார்த்து கிடையாது. சபையே, சில நேரத்தில் உங்க குடும்பத்துல நீங்க மட்டும் நின்று ஸ்ட்ராங்கா நின்று, கர்த்தர் வழி திறப்பார், கர்த்தர் இந்த வனாந்தரத்தை மாற்றுவார், இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா? விட்டுறாதீங்க, சொல்லிட்டே இருங்க. உங்க முகத்தை பார்த்து உன் கூட இருக்கிற அத்தனை பேர் நடுவுல கர்த்தர் அதிசயத்தை செய்வார். என் ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார், என் ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஹalleluya. ஒரு எலிசாவை யோசபாத்தின் முகத்தை பார்த்து இவ்வளவுக்கு இறங்குவார்னா, ஆமே, என் முகத்தை பார்த்து நீங்க யோசபாத்தா நில்லுங்க. பல எதிர்ப்புகள் வரும், பல விதத்துல ட்ரை பண்ண சொல்லுவாங்க. ஆமே, நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒரே ஆப்ஷன், ஆண்டவர் மட்டும்தான், எனக்கு அவர் தான் உண்டுன்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில் ஆமென் எலிசாவை பாருங்க என்ன சொல்லுகிறார். 14வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு 15வது வசனம், இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். நான் சொல்ல வந்த வார்த்தை, அவன் யோசபாத்தின் முகத்தை பார்த்ததும் எலிசா இனி ஒரு நாளுக்காக அல்ல, அப்பொழுதே கிரியை செய்தார். எத்தனை பேர் நம்ம இன்றைக்கு ஏன் முகத்தை பார்த்து கர்த்தர் குடும்பத்தில் ஒரு வழியை திறக்க போறா? நம்புற தேவ பிள்ளைங்க, நம்புற இனி ஒரு நாள் அல்ல, இப்போது கர்த்தருடைய கரம் உன்மேல் வருகிறது, இப்போது கர்த்தருடைய வார்த்தை உனக்கு வருகிறது. நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், ஆனால் உன் வாய்க்கால் நிரம்பும். சந்தரா, விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்பு. இப்போது உன் முகத்தை பார்த்து உன் கூடாரத்தில் அதிசயம், உன் முகத்தை பார்த்து உன் குடும்பத்தில் ரட்சிப்பு. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஹalleluya. இன்னொரு வார்த்தை கூட சொல்ல விரும்புறேன். இஸ்ரவேலின் ராஜா ஏதோமின் ராஜா 2 பேரையும் நம்பி கூட்டிட்டு வரார். எதுக்கு தெரியுமா? எலிசா கிட்ட போனா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஆமே, சொல்லி சொல்லி போற வழியில இஸ்ரவேல் ஒருவேளை கேட்டிருப்பான், அவர்கிட்ட போனா ஏதாவது நடக்குமா? நீ வா, நீங்க பாருங்க, போவோம், நீங்க பாருங்க, போவோம். ஹalleluya. நாகமான் சொன்னாரு, ஐயா ஒருக்க முங்கி பாருங்க, இதே போல வந்து பாருங்க. இப்படி வந்தவனை ஏமாற்றத்துல விடல. எத்தனை பேர் நம்புறீங்க? சிலருக்கு முன்னாடி சொல்லி நிக்கிறேன், நான் ஏமாந்து போக என் ஆண்டவர் விட மாட்டார், என்னை தலை குனிந்து போக விட மாட்டார்.
ஹல்லேலூயா. விட மாட்டார். ஆமென். வழியை கவனிங்கள். ரொம்ப பெயினா இருக்கும்போது பார்த்த மாத்திராதீங்க. வழியில வழியை மாற்றி விடாதீர்கள். சரியான வழியில் நிற்கிறவனுக்கு எல்லா வழிகளை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்புகிறவர்கள் யோசபாத்தின் முகத்தை பார்த்து இப்போது நம்புங்க. இந்த வார்த்தையை விசுவாசிங்கள். என் முகத்தை பார்த்து கர்த்தர் என் குடும்பத்தில் கிரியை செய்ய போறான். ஆமென். யோசபாத்தாவை நில்லுங்கள். யோரமாய் மாறிவிடாதீர்கள். ஆமென். அவர் இல்லைன்னா எனக்கு இன்னொரு வழி. நோ, அவர் ஒருவர் தான் வழி. அவர் ஒருவர் தான் வழி. எத்தனை பேர் நீங்க மட்டும்தான் பையா வழி, என்னை விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லுங்க. என்னை நீர் விட மாட்டீர் ஆண்டவரே. என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டீர். அவமானம் அடைவதில்லை அப்பா. இயேசுவே அவமானம் அடைவ அப்பா. அப்பா அப்பா தாய்க்கப்பா ஒரு சில குடும்பத்துல சில நெருக்கத்தின் நடுவில் யோசபாத்தா இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உன் நிமித்தம் கர்த்தர் உன் கூடாரத்தை மிகவும் ஆசீர்வதிப்பார். உன் நிமித்தம் உன் சார்ந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புற தேவ பிள்ளையே, விசுவாசத்தை விட்டுறாத, நிற்கிறத விட்டுறாத. ஆயிரம் பேசட்டும், கர்த்தர் கர்த்தர் பிடிச்சிட்டு இருக்கிற என்ன நடக்க போகுது இப்படிதான் பேசுவாங்க. ஆனா உங்களுக்கு நடக்க போகிறது கடந்த வாரத்தில் அறியாத வழியில் அற்புதம், அறியாத வழியில் அற்புதம். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? ஹல்லேலூயா. வழியை கவனி, வழியை மாற்றிராதீங்க. எவ்வளவு பெயின் ஜாஸ்தியானாலும் எனக்கு ஒரே வழிதான். ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை கவனிங்கள். நேரம் போகிறது, நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். வார்த்தை, வழி கவனிக்கிறது மட்டுமல்ல, அடுத்து வார்த்தை. இப்போ எலிசாவின் இடத்தில் வந்து விட்டார்கள். எலிசாவின் இடத்தில் வந்ததும் யோசபாத் எதற்கு வந்தான் என்றால் தண்ணீர் கேட்கல, வார்த்தை கேட்க. ஏன்னா யோசபாத்துக்கு அவ்வளவு கான்பிடன்ட் உண்டு, வார்த்தை வந்துட்டுனா தண்ணி வந்துடும். ஹல்லேலூயா. ஆமா, பலரும் நாம என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவர் அற்புதத்தை காட்டுங்க இல்ல, வார்த்தை கேளுங்க. வசனத்தை கேட்பீங்கன்னா வசனம் உங்களை குணமாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோசபாத் வந்தது தண்ணியை கேட்கல, யோசபாத் வந்தது வார்த்தை. எலிசாவை குறித்து அந்த வேலைக்காரன் சொன்ன வார்த்தை என்ன? ஆமென். 3வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. அப்ப எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. எலிசா கிட்ட கொஞ்சமாவது தண்ணி இருக்கும் இல்ல? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தை. எலிசா வீட்டுல கொஞ்சமாவது தண்ணி இருக்கும். நம்ம அங்க போன அவர் நமக்கு ஒரு மக்குல தண்ணி எடுத்து தருவார். மக்குல குடமாவே தருவார். சர்ச்சில் அங்கங்கே தண்ணி இது வச்சிருக்கிறது மாதிரி அவன் வீட்டுல தண்ணி எடுத்துட்டு வர மறந்தாலும் இங்க சர்ச்சுக்கு போன அங்க ஒரு குடத்துல தண்ணி வச்சிருப்பாங்க. இதே மாதிரி எலிசாவின் இடத்தில் வந்து தண்ணி குடிக்க வரல, வார்த்தை கேட்க வந்தாங்க. சபையே, வார்த்தைக்காக நீங்க உள்ள வாரீங்கன்னா வார்த்தை வெறுமை அவங்களை விடாது. வார்த்தை நிறைவேற்றுவாரே ஆண்டவர். ஜீசஸ் ஆலயத்தில் ஆராதனைக்கு வரும்போது வார்த்தைக்காக வாங்க. யார் பேசுற வார்த்தை தெரியுமா? எலிசா பேசுற வார்த்தைக்கு வரல, கர்த்தர் எலிசா மூலமா பேசுற வார்த்தை. ஹல்லேலூயா. இப்பொழுது இவர்கள் வந்ததும் வார்த்தை வருகிறது. எப்படி சொல்லப்படுகிறது வாசியுங்கள் 15-16 வசனங்களை. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் இந்த ரெண்டு வார்த்தை கவனிங்க. கர்த்தருடைய கரம் அமர்ந்து, அவன் சொல்லுது கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்ப ஒரு வார்த்தை என்ன பார்த்து வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அதுல கர்த்தருடைய கரம் இருக்கிறது. ரெண்டு, இது மனுஷன் பேசுறது கிடையாது, இது கர்த்தர் என்னோடு பேசுறது. ஹல்லேலூயா. இது எலிசா பேசுற வார்த்தைன்னு நான் பார்த்தேன்னா வார்த்தை வார்த்தையா தான் இருக்கும், வார்த்தை தண்ணியா மாறாது. ஆமென். 6 கச்சாடியை கொண்டு வந்து தண்ணீரை நிரப்புங்கள்ன்றார். நிரப்பியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்ற கொண்டு போய் பரிமாறுங்கள்ன்றார்.
அந்த வீட்டுக்காரங்க அந்த வார்த்தையை வெறும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையா கேட்காமல் இவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்கிற நம்பிக்கையோட அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போய் பரிமாறுறாங்க. டேஸ்ட் பண்றவன் சொல்றான், இது தண்ணி இல்ல, இது ரசம். வார்த்தையை நான் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டால் வார்த்தை வார்த்தையா தான் இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் அந்த வார்த்தை என் வாழ்க்கையில, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கல, கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்து. எலிசா சொல்ற, நான் உரைக்கிறதாவது அப்படி இல்ல, கர்த்தர் உரைக்கிறதாவது. அப்போ ஒரு ரேமா உங்களை பார்த்து வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் வாயும் செயல்படுது, அவர் கையும் செயல்படுது, வார்த்தையோடு கூட வல்லமை வருகிறது. ஜீசஸ் வார்த்தையோடு கூட வல்லமை வரும். வெறும் வார்த்தை அனுப்புகிறவர் அல்ல, அவர் எந்த வார்த்தை வெறுமை அனுப்ப மாட்டார். அவர் ஒரு வார்த்தை அனுப்புகிறார் என்றால் அது வெறுமையா எவரிடத்தில் திரும்பாமல் தாம் அனுப்பின காரியமாகும்படி அதை நிறைவேற்றி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி தான் திரும்பும். ஹalleluya. வார்த்தை வருதுன்னா கை, அவருடைய கரமும் செயல்படுதுன்னு அர்த்தம். கரமும் செயல்படுது. எல்லாம் உண்டாகட்டும் ஒரு வார்த்தை சொல்லும் போது எல்லாம் உண்டாகுதுன்னா அந்த வார்த்தை கூட என்ன ஆட் ஆகுது தெரியுமா? பவர் ஆட் ஆகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு வந்த ரேமா கூட பவர் இருக்குதுன்னு சொல்றவங்க, எனக்கு வந்த வார்த்தையோடு கூட வல்லமையும் இருக்கிறது. ஆமே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை மாறாது. Thank you Holy Spirit. வருஷ வாக்குத்தத்த அட்டையை மாத்துறது மாதிரி வார்த்தையை மாத்தாதீங்க. ஆமென். வார்த்தை இருக்குன்னா வல்லமை இருக்கு. வார்த்தை இருக்குதுன்னா வல்லமை இருக்கு. உங்களுக்குள்ள அந்த வேர்டு இருக்குதுன்னா வல்லமையும் இருக்கு. ஆமா, ஏன் யோபு இவ்வளவு அழிவை கண்ட பிறகும் யோபு ஒன்ன அழிக்க முடியல. யோபுவே ஒன்ன அழிக்க முடியல. ரீசன் என்ன? அவருடைய வார்த்தையை நான் இருதயத்துல வைத்து அந்த வல்லமை என் ஆவியை பராமரித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு குறித்திருக்கிறதை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். வேர்டோடு கூட பவர் ஆட் ஆகும். ஆமே, கரம் அமர்ந்து வார்த்தை இப்பொழுது உரைத்ததும் இவர்கள் 3 பேரும் ராஜாக்களா இருந்த பிறகும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி கேட்கிறாங்க. ஆமென். வார்த்தை கேட்கும் போது நான் என்ன ஃபுல்லா சப்மிட் பண்ணிடணும். இதுல என் அதிகாரம் ஒண்ணும் கிடையாது. இதுல நான் யாரு, என் குடும்பம் யாரு ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு முன்பாக நம்ம எல்லாம் சீரோங்க. கர்த்தர் பேசுறார். இவங்க 3 பேர் அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. எலிசா என்ன சொல்றாரு கேட்கிறாங்க. எலிசா சொல்றது நல்லா கவனிச்சு கேட்கிறாங்க. கேட்டது மட்டுமல்ல, நான் தியானித்த வார்த்தையை சொல்ல வருகிறேன். ஆமென். ஒரு வார்த்தை வருகிறது என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தையோடு கூட நாம் செய்ய வேண்டியதும் வரும், அவர் செய்வதும் வரும். இங்க என்ன வார்த்தை வருகிறது? வாசிங்கள் 16வது 17வது வசனத்தை. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டி. இது யார் செய்ய வேண்டியது? இது நாம் செய்ய வேண்டியது. அடுத்த வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்ப. இது யார் செய்வது? கர்த்தர் சொல்கிறார். எந்த ஒரு வாக்கு தத்தத்திலும் நாம் செய்ய வேண்டியதும் உண்டு, அவர் செய்வதும் உண்டு. நம்ம இந்த கட் பண்ணி கார்டு அடிக்கிறதுதான் பிரச்சனை. வாக்கு தத்தத்துக்கு நிபந்தனை உண்டு. சரி, இப்ப ஆண்டவர் பேசுறாருல, எதை ஃபர்ஸ்ட் பேசுறார்? அவர் செய்யறத பேசுறாரு, நம்ம செய்யறத பேசுறாரு. அப்போ என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா எது ஃபர்ஸ்ட் நடக்கணும்? இப்ப புரியுது? அதான் சொல்ற, வார்த்தை கவனிக்கணும். எந்த ஒரு வாக்கு தத்தத்திலும் நான் செய்வது உண்டு, அதுதான் ஃபர்ஸ்ட். எடுத்தோனே எப்பா பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பும் இது சொல்லிட்டு நீ என்ன செய்யணும் தெரியுமா? போய் வாய்க்கால வெட்டு. இது 2வது சொல்லி இருக்கலாம்ல. நீ போய் வாய்க்கால வெட்டு. நீ செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது. அவர் செய்ய சொல்றது ஈஸியானது, அவர் செய்வது கடினமானது. ஆமென். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா அவர் செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருப்பார். இந்த காலையில ரேமா இதுதான், நீ கர்த்தர் செய்ய சொன்னதை செய், அவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஹalleluya. ஆமென். அதே அல்லவா உபாகமம் 12வது அதிகாரத்துல
ஜனங்களை பார்த்து சொல்லும் போது 28வது வசனத்தில் சொல்கிற, நீ உன் தேவனாகிய கர்த்தரை பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்வதால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனி. நான் உனக்கு கற்பிக்கிற, அதாவது நீ செய்யும்படி நான் கற்பிக்கிற வார்த்தைகளை கவனி. ஆமென். ஏசாயா 40வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். அப்பொழுது பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானது சமமாக்கப்படும் என்றும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். இந்த மகிமை வெளியாவதற்கு முதல்ல நாம ஒண்ணு செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். தண்ணீர் வரும், தண்ணீர் எங்க வரும்? அதை நீ சுதந்தரிக்க கர்த்தர் செய்ய சொல்றதை செய்யுங்கள். அதனாலதான் ஒவ்வொரு வாக்குத்தத்தம் வரும்போது பாருங்க, மரியாளுக்கு ஒரு வார்த்தை வருது. உன்னிடத்துல இயேசு பிறக்க போறார் சொன்னதும் மரியாள் தான் செய்ய வேண்டியது கேட்கிறா. அந்த வேர்டுக்கு இடம் கொடுத்து, ஆண்டவரே என்ன செய்யணும், ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து அவர் செய்ய வேண்டியது அவர் கைட் பண்ணுவார். ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிற தேவ பிள்ளை இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு ஆசீர்வாத வார்த்தை வருதுன்னா அதுக்கு மேல ஒரு ஆலோசனை இருக்கும். கண்டிப்பா ஆலோசனை இருக்கும். நீங்க எந்த வாக்குத்தத்தத்தை பைபிள் எடுத்து பாருங்க, எந்த வாக்குத்தத்தை எடுத்தாலும் அதுக்கு மேல ஒரு ஆலோசனை இருக்கும். ஆலோசனை தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஆசீர்வாதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆலோசனை, ரெண்டாவது ஆசீர்வாதம். இந்த டைரக்டா ஒண்ணு வாங்கினா 2 இலவசம் சொல்லிட்டு ரெண்டாவதுல போய் நின்னீங்கன்னா இல்ல, சிலர் பேப்பர்ல இந்த நியூஸ் ஒழுங்கா படிக்காம ஒண்ணு வாங்கினா 1 இலவசமா அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க. அங்க கடையில போய் நின்னா அவன் சொல்லுவான், அந்த பிக்சருக்கு பக்கத்துல ஒரு ஸ்டார் பாத்தீங்களான்னு கேட்பான். என்ன பாத்தீங்களா? ஸ்டார். நிறைய பேர் இந்த ஸ்டாரை பார்க்க மாட்டோம். அந்த ஸ்டார் தான் கண்டிஷன், கீழே சின்னதாக தான் போட்டிருப்பான். இதே மாதிரி தான் வாக்குத்தத்த அட்டையில வாக்குத்தத்தம் பெருசா இருக்கும், ஆலோசனை சின்னதா போட்டிருப்போம். ஆலோசனை இடம் நமக்கு எடுத்த உடனே எடுத்த ஆசீர்வாதம். ஆலோசனை நீங்க அவர் சொல்ற ஆலோசனை கடினமாலாம் இருக்காது. வாய்க்கால வெட்டுன்றார், வெட்ட முடியாத நமக்கு. யாரையெல்லாம வெட்டுறோம், வாய்க்கால வெட்ட மாட்டோமா? தண்ணீருக்காக வாய்க்கால வெட்டுன்றாரு. வெட்டு. எப்ப நீ மோவாபில போய் ஜனத்தை வெட்ட போற, அதுக்கு முன்னாடி வாய்க்கால வெட்டு. தண்ணீர் வேணும், வாய்க்கால வெட்டு. இல்ல தண்ணீர் இருக்கிற இடத்த சொல்லுங்க, நான் அப்படியெல்லாம் விட மாட்டேன். நீ இருக்கிற இடத்துல தண்ணி வர, நீ வாய்க்கால வெட்டுன்றார். வார்த்தை கவனிங்கள். ஒரு வாக்குத்தத்தம் வருதுன்னா நீங்க கேட்க வேண்டியது ஆமென் சொல்லிட்டு அந்த வார்த்தை பிடிச்சிட்டு போறதில்ல. ஆண்டவரே இந்த வார்த்தை நிறைவேற நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? இயேசு சவுலை சந்தித்ததுமே சவுல் கேட்கிறது, ஆண்டவர் நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நீர் என்னை சந்திக்கிறீர், ஏதோ ஒரு காரியத்துக்கு என்னை பயன்படுத்த, ரைட், நான் என்ன செய்யணும்? நீர் என்னை சந்தித்தது என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்தம் என்னை சந்தித்தது என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நான் என்ன செய்யணும்? ஆமென். அவர் கைட் பண்ணுவார். வார்த்தை கவனிங்கள், அவர் சொல்லுகிறதை செய்யுங்கள், எதை சொன்னாரோ செய்யுங்கள். ஆமென். உங்களுக்கானதை கர்த்தர் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆமென். வார்த்தை கவனிங்கள், வழியை கவனிங்கள். இரண்டாவது வார்த்தை கவனிங்கள். வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அந்த வார்த்தையில் ஆலோசனை இருக்கிறது, நாம் செய்ய வேண்டியதும் இருக்கிறது, அவர் செய்வதும் இருக்கிறது. இவர்கள் அவர் சொன்னதை செய்து முடித்ததும் வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் வந்து பள்ளத்தாக்கை நிரப்பினது என்று. நிரப்பினது. மூன்றாவது விசுவாசத்தை காண்பீங்கள். விசுவாசத்தை காண்பீங்கள். இப்ப வழியை சரி பண்ணிட்டாங்க, வார்த்தையும் கவனிச்சுட்டாங்க. இனி அடுத்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது உன் விசுவாசத்தை நீ காண்பே. நீ என்ன நம்பி வந்துட்ட, நான் உனக்கு வார்த்தையை தந்துட்டேன். நீ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பள்ளத்தாக்குல போய் வாய்க்கால, இந்த பள்ளத்தாக்குல என்ன இல்லை, தண்ணி கிடையாது. அதான் சொல்லல, இன்னொரு இடத்துல போய் வாய்க்கால விட்டல்ல, நீ எந்த இடத்துல எந்த வனாந்திரத்தில் இருக்கிறியோ அந்த வனாந்திரத்தில் நீ வாய்க்கால வெட்டுன்றார். வாய்க்கால வெட்டு. அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், வாய்க்கால வெட்டினா மழை வருமானு, அடுத்து காற்று வருமா? இந்த வனாந்திரத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் இருக்கிற என்ன தெரியுமா? இந்த வனாந்திரத்தில் தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்? இதுதான் இதுவரை எல்லாருடைய பார்வை. ஆனா ஒன் மூலமா நான் அந்த பார்வை கொஞ்சம் மாத்த போறேன். மழை பெய்யாட்டாலும் தண்ணி வரும்,
இதை செய்ய ஆண்டவர். இத ஜனம் பார்க்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஒரு கிரியை செய்யணும். வாய்க்கால வெட்டு. விசுவாசத்தை காண்பீங்க, விசுவாசத்தை சொல்லுங்க. ஆமா, எங்க சொல்லணும் தெரியுமா? சமூகத்துல சொல்லிடுவோம். நீங்க நிக்கிற வனாந்திரத்துல சொல்லணும். சமூகத்துல சொல்லிடுவோம். எலிசா முன்னாடி ஓகே ஓகே தண்ணி. வனாந்திரத்துல போனோம். இங்க எதுக்கு வாய்க்கால வெட்டுனா? அவர் எதுக்கு இங்க வாய்க்கால வெட்ட சொன்னார்? ஆலயத்துக்குள்ள சொல்லிடுவோம், தேவ பிள்ளைகளுக்குள்ள சொல்லிடுவோம். ஆனா நீங்க நிக்கிறீங்களா ஒரு வனாந்திரத்துல? உங்களை சுத்தி கேள்வியோட நிக்கிறீங்கல்ல? ஆமா, 4 பேர் உங்களை நிந்திச்சு பேசி நிக்கிறீங்கல்ல? அதன் நடுவுல நீ வாய்க்கால வெட்டு, நீ வாய்க்கால வெட்டு. விசுவாசத்தை சொல்லு, விசுவாசத்தை காண்பி. தண்ணீர் வரும் புறப்பட்டு. ஜீசஸ் இவர்கள் வாய்க்காலை வெட்டி, வாய்க்கால வெட்டினது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை செய்கிறார்கள். பாருங்கள் 20வது வசனம். மறுநாள் காலமே பலி செலுத்துகிறார்கள். பலி செலுத்துறாங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவது மட்டுமல்ல, விசுவாசத்தோட ஆராதிக்கவும் தொடங்கிட்டாங்க. விசுவாசத்தை அறிக்கை பண்றேன், இனி தண்ணி வரட்டும், அதுக்கு பிறகு ஆராதிக்கிறேன் இல்ல, நான் விசுவாசிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். துதிக்க தொடங்கிட்டாங்க. இதை செஞ்சிட்டு இருக்கும்போது பைபிள் என்ன சொல்லுது? இதோ தண்ணீர் ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால. இவர்கள் தண்ணீர் இல்லாம அலைந்தது எந்த வனாந்திரத்துல? 8வது வசனம் சொல்லப்படுகிறது. எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன் ஏதோம் வனாந்திர வழியாய். 9 கடைசி சொல்லப்படுகிறது. அங்கே தண்ணீர் இல்லாமல் போயிற்று. எந்த வனாந்திரத்திலே அலைந்தானோ, எந்த வனாந்திரத்திலே தண்ணி இல்லையோ, இப்பொழுது தண்ணி அந்த வனாந்திரத்திலே வருகிறது. வனாந்திரத்திலே அவர் வழியை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காண்பீங்கள். ஆமா, இந்த தண்ணீர் வரணும்னா எல்லாருடைய பார்வைக்கு காற்று மழையும் தான் வேணும். ஆனால் அப்படி அல்ல. நீங்கள் விசுவாசித்து சொல்லுங்கள். உங்களுக்கு காற்றும் அடிக்காது, உங்களுக்கு மழையும், உங்க காட்டுல மழை கிடையாது. ஹல்லேலூயா. ஆனா தண்ணி வரும், தண்ணி வரும். இது மிராக்கிள் வாட்டர், இது அற்புத தண்ணி. உங்களை பார்க்க அநேகர் வருவார்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் யாவரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்கு தான் இந்த வார்த்தை என்று விசுவாசிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வாய்க்கால வெட்டும் போது 2 காரியம் நடக்கும். 1, கர்த்தர் கவனிப்பார். 2, உங்களை சுற்றி இருக்கிறவங்க. அவன் கர்த்தரும் கவனிப்பார், சுற்றி இருக்கிறவங்களும் கவனிப்பாங்க. அடுத்து 1 நடக்கும். தண்ணீர் வரும். அப்ப நீங்க கவனிப்பீங்க, சுற்றி இருக்கிறவங்களும் கவனிப்பாங்க. நான் சொல்ற வார்த்தை புரிய நினைக்கிறேன். இன்னைக்கு நான் காண்பிக்கிறத அவரும் பார்ப்பார், என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க. அடுத்து அவர் காண்பிக்கிறத நானும் பார்ப்பேன், என்னை சுற்றி இருக்கிறவர்களும் பார்ப்பார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எனக்காய் வனாந்திரத்திலே வழியை திறப்பார் என் ஆண்டவர். எனவே விசுவாசத்தை காண்பீங்கள். பைபிள்ல எந்த ஒரு விசுவாசத்தையும் ஆண்டவர் சொல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. யாக்கோபில் அந்த வார்த்தை தான் பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. சொல்லிவிட்டு 22-23 வசனங்களை வாசிங்கள். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. இது சொல்லி நான் ஜெபிக்க. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து. அப்போ விசுவாசம் அது இன்னும் பூரணமாக வேண்டுமானால் அது என் கிரியையில தான் இருக்கு. நான் எவ்வளவு அந்த விசுவாசத்தை சொல்லுகிறேன், இந்த விசுவாசத்துல காரியத்தை எப்படி செய்கிறேன், இந்த கிரியையோட அது முயற்சி செய்து என்ன பண்ணுதா? கிரியைகளினால விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாய். அந்த ஃபுல்னஸ் வருது. இந்த ஃபுல்னஸ் வரும்போது தேவனுடைய கிரியை வெளிப்படும். எனவே தான் அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே ஆபிரகாம் அப்படியே தேவனை விசுவாசித்தான், கிரியையோடு விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற தேவ வாக்கியம் நிறைவேறிச்சு. இந்த ஃபுல்னஸ் வரணும். நம்முடைய ஃபெய்த்துடைய ஃபுல்னஸ் வரணும். விசுவாசத்தை ஃபுல்னஸ் ஆக்கணும்னா நம்முடைய கிரியையில தான் முடியும். விசுவாசிக்க வச்சிட்டார், வார்த்தையை விசுவாசிக்க வச்சிட்டார். அடுத்து அந்த விசுவாசத்தை நான் பூர்ணப்படுத்தணும். அது என்ன செய்யணும்னா, நான் நிற்கிற வனாந்திரத்தில் போய் அந்த விசுவாசத்தை பிரகடனப்படுத்தணும். பார்க்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, ஆண்டவரும் பார்த்துட்டே இருப்பார். நீங்க சொல்ல சொல்ல
அடுத்து அது அப்படியே சேஞ்ச் ஆகும். சுத்தி இருக்கிறவங்க இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அதுவரை ஆண்டவர் பார்த்தவர் இப்ப நம்மளை பார்க்க வைப்பார். நம்மளை கூப்பிட்டு காமிச்சு தண்ணி வருது பாரு, தண்ணி வருது பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் இப்படி காண்பிப்பார், என்னை கேட்க பண்ணினவர் என்னை காண பண்ணுவார் என்று சொல்றவங்க அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை. அப்பா ஆமென். அப்பா பாருங்க, ஒரே ஒரு வார்த்தை அந்த விதையை விதைக்கப்படுவதை குறித்து சொல்லும் போது, அந்த நல்ல நிலத்துல விதை எப்படி பலன் கொடுக்கும்? 30, 60, 100 மடங்கு இந்த பலன் கொடுக்கிறதுக்கு ரீசன் லூக்கா 8வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்துல இப்படி சொல்லுகிறார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டு அதை உண்மையும், முதல்ல அது உண்மைன்னு நம்புறாங்க, அப்புறம் நன்மைன்னு நம்புறாங்க, அதை இருதயத்துல வச்சு பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்களாம். இந்த வசனம் உண்மை, இந்த வசனம் நன்மை. சொல்லுங்க, வசனம் உண்மை, வசனம் நன்மை. வசனத்துல தீமை கிடையாது, வசனத்துல அவன் பொய் கிடையாது. வசனம் உண்மை, வசனம் நன்மை. ஏன் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா, கூட்டு சொல்லுங்க, உண்மை நன்மை. புரியாது, புரியண்டா, நமக்கு புரிஞ்சா போதும். இருதயத்துல காத்து பொறுமையா இருந்து பலன் கொடுக்கிறவர். இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்கள் 16வது வசனம். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு, அதாவது பேசப்பட்ட வார்த்தை அதுதான் விளக்கு, அதுதான் வெளிச்சம். வார்த்தை கிடைச்ச பிறகு அவன் என்ன செய்ய மாட்டான்? மூடி வைக்க மாட்டான். வந்து பார்க்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வெளிச்சம் தெரியணும். அதுதான் சொல்ல, நீ போய் வனாந்தரத்துல வாய்க்கால வெட்டும் போது எல்லாருக்கும் தெரியணும், இது சொன்ன வார்த்தையினால இவன் செஞ்சிட்டு இருக்கிறான். மறைச்சு வைக்க கூடாது. 4 பேர் பார்க்கிறது மாதிரி உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துங்கள். 4 பேர் காணணும். இன்னைக்கு இந்த விசுவாசத்துல நான் நிற்கிறத பார்க்கும் போது அதில் ஒரு மகிமை வெளிப்படும் பாருங்க. அப்பொழுது எல்லாரும் சொல்வார்கள், அவர் என்ன சொன்னாரோ, அவர் எதை இவன் நம்ப பண்ணினாரோ அதை கர்த்தர் நிறைவேற்றினார். எனவே மூடி வைக்காதீங்க, வார்த்தையை மூடி வச்சிடாதீங்க. உங்கள் விசுவாசத்தை காண்பீங்கள், காண்பீங்க. நிக்கிற வனாந்திரத்துல காண்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் வாக்குறுதி தருகிறார், இப்பொழுது நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? வனாந்திரத்திலும் வழி திறக்கும். வேதம் சொல்லுகிறது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தில் எங்களை அடைத்து போடல்ல அழைத்து வந்தது, எங்களை நடத்தி செல்லவே அழைத்து வந்திருக்க. காற்றையும் காணவிட்டாலும் மழையையும் காணாவிட்டாலும் எங்கள் வாய்க்காலை நிரப்பத்தக்க தண்ணீர் உம்மிடத்திலிருந்து வரும். நம்பி முன் செல்ல விசுவாசம் கிரியையோடு கூட முயற்சி செய்யுமா, அப்ப அது பூரண பலனை கொடுக்கிறது. ஆண்டவரே, விசுவாசத்துல அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.